வணக்கம். இன்று பெரிய அளவுல தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயமானது நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம கூட இத பத்தி பேசுறதுக்காக திரு குற்றாலநாதன், இந்து முன்னணியுடைய மாநில செயலாளர். அவங்க கூட வணக்கம் சார். வணக்கம். வெற்றிகரமா பல தடைகளை தாண்டி இந்து முன்னணி திருப்பரங்குன்றத்துல ஒரு பெரிய அளவிலான மக்கள் கூட்டத்தோட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாவும் எழுச்சியாவும் இருக்குது. இந்த விஷயத்துக்காக தான் கடந்த சில நாட்களாக இந்து முன்னணியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் கண் துஞ்சாமல் பல துயரங்களை சந்தித்து, பல எதிர்ப்புகளை சந்தித்து, சோதனைகளை சந்தித்து இந்த வெற்றியை இந்து முன்னணி தொண்டர்களும், முருக பக்தர்களும், இந்துக்களும் ஒன்றிணைந்து இந்த வெற்றியை தேடி தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுல இன்னொரு கூடுதலா ஒரு நபருக்கு வாழ்த்து சொல்லணும் அல்லது மகிழ்ச்சி சொல்லணும்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இந்துக்கள் மீது ஏவாவிட்டால் இந்த அளவுக்கு உணர்ச்சியும் ஒரு எழுச்சியும் இந்து சமுதாயத்துல வந்திருக்காது. எப்போதுமே கைய பொத்தி பொத்தி வைக்கதான் நரம்புகள் துடிக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்து சமுதாயத்தை ஒடுக்கத்தான் இந்து சமுதாயம் அதை வீறு கொண்டு எழும். ஒவ்வொரு முறையும் எதிர்ப்பு வருகின்ற போதுதான் இந்து சமுதாயம் அதை வீறு கொண்டு எதிர்கொள்ளும். அப்படி ஒரு எதிர்ப்பையும் ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் இந்துக்கள் மீது ஏவி விட்டு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை போராட்டத்தை ஒடுப்பதற்காக தமிழக அரசு பல்வேறு விதங்களிலே முயற்சித்தது. இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி இந்துக்கள் வெற்றி கண்டிருப்பது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு இதற்கு முன்னாடி எத்தனையோ இந்து முன்னணி போராட்டம், பல்வேறு விதமான போராட்டம் நடத்தியிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறையை இது பார்த்தது இல்ல. பல பேர் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. காலையில நிகழ்ச்சிக்கு புறப்பட்ட இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் கூட கைது செய்யப்பட்டார்கள். எச் ராஜா அவர்கள் வழியிலே கைது செய்யப்பட்டார்கள். RSS தென் பாரத தலைவர் கைது செய்யப்பட்டார். இந்த அளவுக்கு எதனால அடக்குமுறை? எதனால இந்த அளவுக்கு அடக்குமுறையை திமுக அரசு கையாண்டது அப்படின்னா, ஒண்ணு மைனாரிட்டி இஸ்லாமிய மக்களை திருப்திப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த அடக்குமுறையை அவர்களுடைய ஓட்டுகளை பெற வேண்டும், அவர்களுடைய மைனாரிட்டியினுடைய ஓட்டுகளை பெற வேண்டும்ங்கிறதுக்காக இந்த அடக்குமுறையை திமுக அரசு கடைபிடித்தது. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்துக்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது, இந்து சக்தி ஒருங்கிணைந்து விடக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மிகப்பெரிய அளவுல இந்த அடக்குமுறையை திமுக அரசாங்கம் கொண்டது. ஏற்கனவே அந்த சென்னிமலை பிரச்சனையில பார்த்தோம். சென்னிமலையை ஒரு கிறிஸ்தவர் கல்வாரி மலையா மாத்துவோம்னு சொன்னா இந்து முன்னணி ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது. ரொம்ப குறுகிய காலத்துல அதுல அந்த கொங்கு பகுதியை சார்ந்த மக்கள் மட்டுமே எழுச்சி பெற்று அது சூழ்நிலை அதுக்குண்டான காலம் அவ்வளவுதான் இருந்தது. அப்படி குறுகிய காலத்துல கூட அந்த பகுதியை சேர்ந்தவர்களை மிகப்பெரிய அளவுல 50,000 பேர் கிட்டத்தட்ட சென்னிமலையிலே திரண்டார்கள். அந்த போராட்டத்தை பார்த்த தமிழக அரசு இந்த திருப்பரங்குன்றம் போராட்டம் என்பது இன்றைக்கு தமிழகம் முழுவதும், இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக கடந்த 10 நாட்களாக சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுல பிரதிபலிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப இதில் லட்சக்கணக்கான இந்துக்கள் ஒன்று கூடுவார்கள் என்று தமிழக அரசுக்கினுடைய உளவுத்துறைக்கு தகவல் தெரியும். அந்த லட்சக்கணக்கான இந்துக்கள் ஒன்று சேர்ந்து விடக் கூடாது என்பதற்காக, அதை தடுப்பதற்காகத்தான் தமிழக அரசாங்கம் இத்தனை கட்டுப்பாடுகளையும் இத்தனை நெருக்கடிகளையும் கொடுத்தது. பாருங்க, சாதாரணமா போகக்கூடிய மக்களை கூட பஸ்ஸை நிறுத்தி ஏறி போய் டோல்கேட்ல பஸ்ஸை நிறுத்தி உள்ள ஏறி போய் ஒவ்வொரு வரியாக சோதனை செய்து, ஏதோ தமிழ்நாட்டுல தீவிரவாத படைகள்லாம் உள்ள பயிற்சி பெற்றத அவங்களை பிடிப்பதற்கு தமிழக அரசாங்கம் முயற்சி காட்டுவது போல தலைவர்களுடைய, நம்முடைய இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன்ஜியா இருக்கட்டும், அண்ணன் ஹெச் ராஜா அவர்களுடைய வீடா இருக்கட்டும், எல்லாருடைய வீட்டையும் சுற்றி போலீஸ் பாதுகாப்பு. இந்து முன்னணியில இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர், ஒன்றிய பொறுப்பாளர் வீடுகள்ல கூட அவர்கள் போலீஸை நிறுத்தி வைத்து அவர்கள் வெளியே விடாமல் வீட்டு சிறையிலேயே வைத்து வெளியில யாரும் வந்துடக்கூடாது கடுமையான நெருக்கடிகளை இந்த அரசாங்கம் கொடுத்து பார்த்தது. அவர்களுடைய ஒரே நோக்கம் இந்த போராட்டம் வெற்றிகரமாக நடந்து விடக்கூடாது, இந்துக்களை ஒருங்கிணைத்து விடக்கூடாது என்கின்ற நோக்கம் தான். ஆனா இதையெல்லாம் அத்தனை தடைகளை மீறி இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துல பங்கெடுத்திருக்காங்க. நீங்க அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தினுடைய அறிவிப்பு கிட்டத்தட்ட 3 மணிக்கு வெளியாகி மக்களிடத்துல செல்வதற்கு 3.5 மணி நேரம், 3:30 மணிக்கு தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது அந்த செய்தி. 3:30 மணிக்கு சேர்ந்த செய்தி 4 மணிக்கு அங்க போய் பார்த்தா
அங்க 4 மணிக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பழங்கானத்துல கூடியிருக்கிறாங்க. இவ்வளவு மக்கள் எங்க இருந்து வந்தாங்க? அப்ப இத்தனை தடைகளை மீறி இவர்கள் இத்தனை பேர் ரோடா கைது பண்ணியிருக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல கைது பண்ணியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல கைது பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் திருப்பரங்குன்றம் டிக்கெட் எடுத்தானோ அத்தனை பேரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குன அத்தனை பேர் சொந்தக்காரன் சொக்காரன் வீட்டுக்கு போனவன கூட கைது பண்ணி வச்சிருக்காங்க. அத்தனை பேரையும் கைது பண்ணியும் இத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்க இருந்தாங்கன்னா, இவர்கள் எல்லோருமே முருகனுக்காக பல்வேறு இன்னல்களை ஏற்று 1 நாளுக்கு 2 நாளைக்கு முன்பாகவே நம்முடைய அந்த உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக, அடக்குமுறையை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை பேரும் போய் கஷ்டப்பட்டு திருப்பரங்குன்றத்துக்குள்ள இத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்திருக்காங்க. அப்ப இது இந்துக்களுக்கினுடைய மிகப்பெரிய ஒரு தன்னார்வத்த ஒரு எழுச்சியை தான் உண்டு பண்ணியிருக்கு இந்த போராட்டம்ங்கிறது. நான் பார்க்கிறேன் பல மக்கள் இந்த போராட்டம் அறிவிச்ச உடனேயே பிப்ரவரி 4ஆம் தேதி போராட்டம்னு சொல்லி 10 நாட்களுக்கு முன்பாகவே இந்து முன்னணி அறிவித்தது. அறிவிச்சு நேற்றைக்கு காலையில தான் வந்து தமிழக அரசாங்கம் அதை வந்து தடுத்தது. ஏன்னா கடைசி நிமிஷத்துல தடுத்தா தான் இவங்களால அடுத்தாப்புல நீதிமன்றம் மூலியமா சட்ட ரீதியா எந்த வழியும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அதுலயும் ஒரு டாக்டிக்ஸோட தான் வந்து தமிழக அரசாங்கம் கடைசி நிமிஷத்துல இந்த அனுமதியை மறுத்தது. இந்த அனுமதி மறுத்ததுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல மக்கள் பொதுமக்கள் வந்து போன் பண்ணி கேட்கறாங்க, எப்ப திருப்பரங்குன்றம் போகணும், எத்தனை மணிக்கு வண்டி கிளம்புது, நாங்க எங்க வரணும் அப்படின்னு பல இடங்கள்ல பெண்கள் ஆண்கள் அத்தனை பேர் போன் பண்ணி கேட்கறாங்க. மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை இந்த போராட்டம் ஏற்படுத்தி இருக்காது. உங்களையும் கூட வீட்டு சிறையில் அடைச்சாங்க. என்ன எத்தனை மணிக்கு காவல்துறை உங்க வீட்டுக்கு வந்தாங்க, என்ன சொன்னாங்க, எதற்காக உங்க வீட்டு சிறையில் அடைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க? இல்ல நேற்றைக்கு மதியம் சுமார் 2 மணிக்கு காவல்துறை திருநெல்வேலி மாநகரத்தினுடைய உதவி ஆணையாளரும் டவுனுடைய காவல் ஆய்வாளரும் வீட்டுக்கு வந்தாங்க. இன்ஸ்பெக்டரும் ஏசியும் வந்து நீங்க வந்து திருப்பரங்குன்றம் போகக்கூடாது, அதனால நீங்க வெளியிலேயே போகக்கூடாது, வெளியில போனீங்கன்னா நீங்க எங்கேயா போவீங்கன்னு சொல்லி என்னுடைய வீட்டை சுத்தி நான் ஏதோ பயங்கரவாதி மாதிரி தீவிரவாதி மாதிரி என் வீட்டு கொல்லப்புறத்துலயோ ஒரு 5 போலீஸ், வீட்டு அடுத்த வீட்டு மொட்டை மாடியில 2 போலீஸ், வாசல்ல 4 போலீஸ், தெருமுக்குல 2 தெருமுக்குலயும் 10 போலீஸ்னு ஏதோ பயங்கரவாதியை பிடிக்கிறது. இவங்க பயங்கரவாதி இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நாளும் பிடிச்சது இல்ல. பயங்கரவாதிகளை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பயங்கரவாதியை பிடிச்சிருக்காங்க. அது யாரு பிடிச்சான்னு பார்த்தா தேசிய புலனாய்வு முகமை NIA வந்துதான் பிடிச்சிருக்குது இல்லையா? NIA வந்துதான் இங்க வந்து பயங்கரவாதிகளையும் தீவிரவாதிகளையும் பதுங்கி இருக்கக்கூடியவர்களை வந்து கைது பண்ணுது. வெளிநாட்டுல இருந்து ஊடுருவி வந்தவங்கள NIA வந்துதான் இங்க கைது பண்ணுது. இவங்களெல்லாம் கைது பண்ணல. ஆனா பாத்தீங்கன்னா கோயிலுக்காக போராட போறவன நீ கோயிலுக்கு போக கூடாது, வெளியில போக கூடாதுன்னு சொல்லி எந்த வேலையும் செய்ய விடாமல் சாதாரணமாக நம்முடைய அடிப்படை தேவைகள் ஒரு கடையில போய் காய்கறி வாங்கிட்டு வர கூட போக முடியல, வெளியில போக கூடாது. இப்ப காவல்துறையினுடைய பணியை வந்து யாராவது செய்ய விடாம தடுத்தா, அரசு அதிகாரிகளுடைய பணியை செய்ய விடாம தடுத்தா வழக்கு போடுறாங்க. இப்ப நேற்று மதியத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வழக்கறிஞர் தொழில பார்க்க முடியல, இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக முடியல, காலையில நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்ப என்னுடைய தொழில் பாதிக்காது. இது நான் மட்டும் இல்ல, இதே மாதிரி பல ஆயிரக்கணக்கான நபர்கள் தமிழகம் முழுவதும் இந்து முன்னணியினுடைய நிர்வாகிகள் வீட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சங்கரன் கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு நெசவு தொழிலாளி நேற்றைக்கு காலையில அவர் பட்டறையில வந்து நெசவு பண்ணிட்டு இருக்கிறார். அவரை போய் ஆறுமுகங்கிறவரை போய் அவரை அடிச்சு இழுத்து சங்கரன் கோயிலுடைய இன்ஸ்பெக்டர் வந்து வண்டியில ஏற்றி கொண்டு போறாங்க. அவர் வீட்டுல உட்காந்து தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கேட்கிறாரு, ஏங்க 144 தடை உத்தரவு மதுரையில தானே இருக்குது, நான் சங்கரன் கோயில்ல உட்காந்து நெசவு பண்ணிட்டு இருக்கிறேன், என்னைய வந்து ஏங்க கைது பண்ணுங்க கேட்க, இல்ல அதெல்லாம் கைது பண்ணு. இதுல எவ்வளவு பெரிய ஒரு ஒடுக்குமுறை, எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம். இப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகள் எல்லாம் மீறியும் கூட இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்காங்க. அப்ப இந்துக்கள் இந்து மகா சமுத்திரம், இந்த இந்து மகா சமுத்திரத்தை நீங்க 144 தடை உத்தரவு ஒரு 2000 போலீஸ வச்சுக்கிட்டு எல்லாம் நீங்க வந்து அடக்கலாம் ஒடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த இந்து மகா சமுத்திரம் அடங்காது ஒடுங்காது ஆர்ப்பரித்து வரும் என்பதைத்தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய போராட்டம் காட்டியிருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வழக்கோட தமிழக அரசு கோர்ட்டுக்கு போனா அங்க அது திரும்ப திரும்ப அதுல கொட்டு வாங்கி அதுல திரும்ப தேவையில்லாத நீதிமன்றத்திலிருந்து பாடம் கற்பிச்சு வருது. இந்த வழக்குலயும் கூட அப்படிதான் ஆயிருக்கு. இந்த வழக்குலயும் கூட அதே தான் நடந்திருக்கு. ஆமா, இப்ப நாம முறையா வந்து திருப்பரங்குன்றத்துல அனுமதி கேட்டு ஆர்ப்பாட்டம் கேட்கிறோம். எதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்த கேட்கிறோம்? 10 நாளைக்கு முன்னாடி இதே திருப்பரங்குன்றத்துல மலை உச்சியில போய் அசைவம் சாப்பிட்டாங்க. அந்த மலையினுடைய புனிதத்தை கெடுத்திருக்கிறாங்க. அந்த புனிதத்தை கெடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்.
இந்த சம்பவத்தை கண்டிச்சு தார்மீக ரீதியா ஜனநாயக ரீதியா போராடுவதற்கு இந்து முன்னணி காவல்துறையில அனுமதி கேட்கிறோம். இவங்க என்ன பண்ணிருக்கலாம், எங்கேயோ ஒரு தமுக்க மைதானத்திலயோ ஏதோ ஒரு மைதானத்திலயோ நீங்க பாட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துங்கன்னு சொன்னா அந்த ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போயிட போறோம். இது ஜனநாயக உரிமை. ஒவ்வொரு குடிமகனுக்கும் போராடுவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 19வது பிரிவு ஷரத்து 19 வந்து அடிப்படை உரிமையில இருக்குது. இது போராடுவது மனிதனுடைய உரிமை. அந்த போராட்டத்தை ஒடுக்குற விதமா நான் வந்து உனக்கு அனுமதி தர மாட்டேன், 144 தடை உத்தரவு இருக்குது அப்படின்னா இப்ப நீதிமன்றத்துல போய் கொட்டு வாங்கியிருக்கு இல்லையா. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாகத்தான் உயர் நீதிமன்றத்துல போய் சென்னை உயர் நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்தினுடைய மண்டல ஓங்கி கொட்டுனுச்சு, காவல்துறையினுடைய மண்டல. நீங்க வந்து உங்களுக்கு உங்க கூட்டணி கட்சி சம்பந்தப்பட்டவங்களை ஆர்ப்பாட்டத்துக்கு மாத்திரம் நீங்க அனுமதி கொடுக்கீங்க, இது இந்த அனுமதி கொடுக்கையில எல்லாம் பாரபட்சம் இருக்குது. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணுங்க. எதிர்கட்சிக்கு ஒரு ரூல்ஸ், ஆளுங்கட்சிக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா சமீப காலமாக இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய ஆதரவாளர்கள் நடத்துகிற போராட்டத்துக்கு எல்லாம் காலையில பெர்மிஷன் எழுதி கொடுத்தா சாயங்காலம் போய் கிடைச்சிடும். ஆனா எதிர்கட்சிகள் இவர்களுடைய விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய அமைப்புகளுக்கு எல்லாம் நாம 10 நாளைக்கு முன்னாடியே பெர்மிஷன் கேட்டா கூட கடைசி நாளைக்கு முந்தின நாள் தான் வந்து உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் அனுமதி மறுக்கப்பட்டது அப்படிங்கிற பெர்மிஷன் கொடுக்குது. உடனே அது வேற எங்கேயும் போக முடியாது. இவங்க ஆர்ப்பாட்டம் வருவாங்க, அந்த இடத்துல யாரையுமே பேசவே விடாம கொதவலையை நெரிச்சு கருத்து சுதந்திரத்தை நசுக்கி அங்க கைது பண்ணி முடிச்சிடும். இது வந்து கடந்த சில மாதங்களாவே ஒரு பெரிய டாக்டிஸா இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிருக்கு. இதுக்கு ஏற்கனவே இப்ப 10 நாளைக்கு முன்னாடிதான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசாங்கம் மண்டல குட்டு வாங்கியிருக்கு. அப்பமாவது தெரிஞ்சிருக்கணும். இப்ப அதையும் மீறி இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பரங்குன்றம் போராட்டத்துக்கு 144 தடை உத்தரவு போட்டாங்க. இந்த தடை உத்தரவு குவாஷ் பண்ணலன்னு சொல்லி இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்துல வந்திருக்கு. மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அதை கனிவாக பரிசீலித்து தெளிவா சொல்லியிருக்காங்க. போராடுறது அவங்களுடைய உரிமை. அந்த போராட்டத்தை நீங்க ஏன் தடுக்கணும்? போராட்டத்துக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க. அவங்க போராட்டத்துல ஏதாவது வயலேஷன் வந்ததுன்னா நீ அதுக்கப்புறம் தான் நீ நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே நீ இந்த போராடுவதற்கு அனுமதி கொடுப்பதுங்கிறது மறுப்பது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு இன்றைக்கு நீதிமன்றம் மீண்டும் தமிழக அரசாங்கத்தினுடைய மண்டையில ஒரு குட்டி தான் இந்த அனுமதியை கொடுத்திருக்கிறது. எத்தனை முறை குட்டு வாங்கினாலும் இவங்களுக்கு அறிவு வராது. தமிழக அரசு நீதிமன்றத்துல ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. இவங்க வந்து மத கலவரம் உண்டாக்க முயற்சி பண்றாங்க, மேல இருக்கக்கூடிய அதுக்கு வழிபாட்டு தலத்தை வந்து இவங்க அகற்றணுங்கிற விதமா போராடுறாங்கிற மாதிரியான ஒரு இது சொல்லாடல நீதிமன்றத்துல முன் வச்சிருக்காங்க. அப்படி ஏதாவது இந்து முன்னணி அந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கா? உண்மையாவே இந்த நிகழ்ச்சி நடத்த நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தி எப்படியாவது இந்த அனுமதி கொடுக்காமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு எடுத்து வைத்த வாதம் தான் இது. உண்மையிலேயே இந்த பிரச்சனை யாரு கிளப்பினா? இந்து முன்னணி கிளப்பினுச்சா? மலையில போய் தோல்ல ஆட்டை தூக்கிட்டு போய் நாங்க போட்டுட்டு மலையில போய் புனிதமான முருகனுடைய மலையில போய் திருப்பரங்குன்றத்தினுடைய மலையில போய் சிவாலயம் இருக்கக்கூடிய மலையில போய் நான் வந்து ஆட்டை வெட்ட போறேன்னு தோல்ல தூக்கி போட்டுட்டு ஆட்டை போட்டுட்டு கொண்டு போனது யாரு? இந்து முன்னணிக்காரனா கொண்டு போனா? மலையில போய் உட்கார்ந்துட்டு அசைவ பிரியாணியை சாப்பிட்டது யாரு சாப்பிட்டா? இந்து முன்னணிக்காரனா சாப்பிட்டான். ஏன் இது வரைக்கும் அந்த பழக்கம் இருந்ததா? இல்லாத பழக்கத்தை ஏற்படுத்தி பிரச்சனையை தூண்டுறது யாரு? திமுகவினுடைய கூட்டணி எம்பி நவாஸ்கனி, திமுகவினுடைய எம்எல்ஏ மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமது, இவங்கெல்லாம் போய் தான் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாங்க. இவங்கெல்லாம் போய் தான் ஒண்ணு இல்லாத பிரச்சனையை ஊதி பெருசாக்குனாங்க. இத்தனை வருஷமா இருந்தது எங்க? யாராவது இந்து முன்னணி போய் வந்து பிரச்சனை பண்ணோமா? யாரும் போக கூடாதுன்னு சொன்னோமா? மேல போய் சமணப்பொடிகளை பச்சை பெயிண்ட் அடிச்சது யாரு? இந்து முன்னணிக்காரன் அடிச்சா, RSS காரன் அடிச்சா, பிஜேபி காரன் அடிச்சா? பிரச்சனையை தூண்டுவது யார்? நீங்க அதை பார்க்கணும். இவர்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கியே வாங்குறதுல பிரச்சனை. அதிமுகவினுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய STPஐ இந்த பிரச்சனையை முதல்ல கிளப்புது. ஏன் கிளப்புனுச்சு? நாங்க முஸ்லிம்களுக்கு ஆதரவா இருக்கோங்கிறதுக்காக STPஐ தான் இந்த போராட்டத்தை கிளப்புறாங்க. அந்த STPயினுடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தது யாரு? திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கொடுத்ததா இல்லையா? இவங்க தானே போராட்டம் பண்ணாங்க. மலையில போய் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போய் வெட்ட போனது யாரு? இந்து முன்னணிக்காரனா போனா? இவங்களுக்கு நாம் தமிழரும் ஆதரவு. நாங்க வந்து முருக முப்பாட்டன்னு சொல்லிட்டு தெரியுறாரு சீமானு. ஆனா முஸ்லிம்களுடைய போராட்டத்துக்கு, திருப்பரங்குன்றத்தை காவு கொடுக்கக்கூடிய போராட்டத்துக்கு நாம் தமிழர் ஆதரவு. எல்லாம் ரெட்டை வேடம் போடுறான். இப்ப அதிமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய STPஐ போராட்டம் பண்ணி அறிவிச்சாச்சு, போராட்டம் பண்ணாங்க.
உடனே திமுக என்ன பண்ணுது, இல்ல இல்ல நாங்களும் வந்து முஸ்லிம்களுக்கு இது ஆதரவா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க முஸ்லிம் ஓட்ட வாங்குறதுக்கு என்ன பண்றாங்க, அப்துல் சமத கொண்டு போய் உள்ள விட்டாங்க எம்எல்ஏவை. நவாஸ்கனி எம்பியை கொண்டு வந்து உள்ள விட்டாங்க. அவரு கூட போனவங்க எல்லாம் மேல போய் உட்கார்ந்து அசைவம் சாப்பிட்டாங்க. இவங்க 2 பேருக்குள்ள பேய்க்கும் சண்டைன்னு ஒரு படத்துல சொன்ன மாதிரி, இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போட்டு முஸ்லிம்களை தூண்டி விடுவதற்காக நீங்கள் இந்துக்களினுடைய மத உணர்வுகளை புண்படுத்த நினைத்தால் அதனுடைய பிரதிவிளைவுகளை சந்தித்து தானே ஆகணும். பிரச்சனையை யார் தூண்டுனா? இந்து முன்னணிக்காரங்கள பிரச்சனையை தூண்டுனாங்க. உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக 2 திராவிட கட்சிகள் தூண்டிவிட்ட இஸ்லாமிய அமைப்புகளை வைத்து தூண்டிவிட்ட பிரச்சனை இது. அந்த பிரச்சனைக்கு நாங்க எங்களுடைய உரிமைகளை மீட்பதற்காக இந்து முன்னணி இன்றைக்கு இந்துக்களை திரட்டி இருக்கிறது. ஆனா இந்த பிரச்சனை செய்த யாரையும் கூட இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. மாறாக இந்த போராட்டத்திற்கு ஆதரவா சுவரொட்டி ஒட்டினவங்க, தண்டோரா அடிச்சவங்க, இவங்களெல்லாம் கூட காவல்துறை கைது செஞ்சிருக்கு ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடில இருந்து. அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, அந்த தைரியம் தான். இவருதான் வந்து இந்த திமுக அரசாங்கம், இந்த திராவிடிய அரசாங்கம் என்ன சொல்லுது ஒவ்வொரு மேடையிலும், நாங்கள் சிறுபான்மையினுடைய காவலன். இது வந்து முஸ்லிம்கள் போட்ட இந்த பதவி வந்து முஸ்லிம்கள் போட்ட பிச்சை, கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சை அப்படின்னு இவங்க மேடைக்கு மேடை சொல்லும்போது என்ன பண்ணும், அவங்களுக்கு நாம என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்கிற தைரியம். அதனுடைய தைரியத்தினுடைய விளைவுதான் அவங்க மலையில போய் உட்கார்ந்து மாம்சம் சாப்பிடுறாங்க. மாம்சம் சாப்பிட்ட யாரையும் கைது பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி யாரையுமே கைது பண்ணல. நவாஸ்கனி மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா இந்துக்கள் மேல மட்டும் சாமி கும்பிட போறவன நீ மேல போக கூடாதுன்னு ஒடுக்குறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க இந்து விரோத அரசாங்கம். இவங்களுக்கு என்ன நினைப்பு, முஸ்லிம்கள் தான் நமக்கு ஓட்டு போடுவான் அப்படிங்கிற நினைப்பு. அப்ப இந்துக்கள் ஓட்டு வேண்டாமா இந்த அரசாங்கத்துக்கு? தைரியமா சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு திமுக அரசுக்கு தைரியம் இருக்கா? ஆமா, நாங்க வந்து முஸ்லிம்கள் பக்கம் தான் இந்த மலையில் நிற்போம். நாங்க இந்துக்களுக்கு எதிரா ஏன் நீங்க நேரடியா போகாம உங்க கூட்டணியில இருக்கிறவங்களை ஏவி விடுதீங்க? அப்ப இவங்களுக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கு ஆசைன்ன மாதிரி முஸ்லிம்கள் ஓட்டு வேணும். இந்துக்களை ஏமாத்தணும்னு நினைச்சா அது இப்போ உள்ள காலம் அப்படி அல்ல. இது 1970ஓ 80ஓ இந்துக்கள் ஏமாறுவதற்கான காலம் அல்ல. இது 2025. இந்துக்கள் எழுச்சியோடு இருக்கக்கூடிய, உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்துக்களை ஏமாற்றுவது இன்னும் பாச்சா பலிக்காது. இப்போ வெற்றிகரமா இந்து முன்னணி அதோடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நிச்சயமாக இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்துல பேசியவர்கள் கூட இந்து முன்னணியினுடைய மாநில அமைப்பாளர் மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்கள் பேசும்போது கூட சொல்லியிருக்கிறாரு, இந்த இந்த திருப்பரங்குன்றம் மலை என்பது நக்கீர பெருமான் பாடப்பட்ட காலத்துல எந்த புனிதம் இருந்ததோ அந்த புனிதத்தை மீண்டும் கொண்டு வருவதற்காக பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் முழுமையான வெற்றி என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த புனிதத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்து முன்னணி தொடர்ந்து இந்து மக்களை ஒருங்கிணைத்து நிச்சயமாக செய்யும். இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய பிரச்சனை என்பது தமிழகத்தில் உள்ள அத்தனை மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு ஆறாத வடுவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த புனிதம் காக்கப்பட வேண்டும். இந்த கோயில் பழையபடி சங்க காலத்திலே எப்படி இருந்ததோ அதே போல இந்த கோயில் மறுபடியும் திருப்பரங்குன்ற மலை இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்துக்கள் மத்தியில உருவாகி இருக்கிறது. அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை இந்து முன்னணி மேற்கொண்டு செய்யும். நிச்சயமாக இந்த போராட்டம் இதோடு முடிவு போவதல்ல. இந்த உணர்ச்சி, இந்த எழுச்சி 2026 தேர்தலில் கட்டாயமாக பிரதிபலிக்கும். இன்னைக்கு இந்த கூட்டத்துல வந்து கலந்துகிட்டவங்க எல்லாம் கொஞ்சம் பேர். ஆனா பல பேர் இந்த சாதாரண பொதுமக்கள் கூட ஏங்க திருப்பரங்குன்றத்துல கேட்கறது நியாயம் தானுங்க, இந்து முன்னணி சொல்றது நியாயம் தானுங்க, அது எப்படிங்க மலையை விட்டு கொடுக்க முடியும், மலையை எப்படிங்க ஆக்கிரமிக்காங்க அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கு அரசாங்கத்து சாதாரண மக்கள் மத்தியில எழுந்திருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த அரசாங்கம் இந்துக்களை ஒடுக்குகிறதுங்கிற எண்ணம் பட்டவர்த்தனமாக இந்துக்கள் மத்தியில இன்றைக்கு பதிந்திருக்கிறது. இது 2026 தேர்தலிலே திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த அடியை கொடுக்கும் என்று நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம் ஜி, எங்க கூட சேர்ந்து இந்த உங்களுடைய இந்த வெற்றியை ஒட்டுமொத்த முருக பக்தர்களும் இந்துக்களும் தமிழ்நாடு முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போய் அந்த ஒட்டுமொத்த மலையும் கூட கந்தருக்கே சொந்தம்ங்கிற மாதிரி என்னைக்கு முதல் தீர்ப்பு எப்படி வந்ததோ இந்த 2025 வரக்கூடிய மக்கள் தீர்ப்பும் அப்படியாக ஆகட்டும். கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் கிடைத்த வெற்றி, வெற்றிவேல் வீரவேல்.